10 தினங்களில் சத்தான கருத்துக்களை வித்தான புத்தகங்கள் வாயிலாக வழங்கி விருட்சமாய் வளர்ந்து உப்பு காற்றில் உன்னதமாய் உலாவரும் நமது நாகை புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் 8 திக்கும் கொட்டி முழங்கும் நமது நாகையின் புத்தக விழாவிற்கு 8வது தினத்தில் மருத்துவத்தில் மாலை சூடி வந்தாலும் மாடல் உலகத்தில் மாடல் கோயில்களின் மகத்துவம் பற்றி பேச வந்திருக்கும் மருத்துவர் ரா கலைக்கோவனையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எண்ணியாங்கு எய்து எண்ணியர் திண்ணியராக பெறேன் என்று உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான வார்த்தைக்கு உயிர் கொடுத்து பேச வந்திருக்கும் ஊடகவியலாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உரத்த சட்டத்துடன் நம் பண்பாட்டு விழுமியங்களின் ஒரு பகுதியான தப்பாட்ட கலையை கொட்டு முரசு போல் முழக்கமிட்டு போர்வில் வெல்ல வேண்டும் சக்தி, அதுதான் வெற்றியின் யுக்தி என்று வீர் கொண்டு முழங்க வந்திருக்கும் சக்தி போர்புரை குழுவினரை வருக வருக என வரவேற்கிறேன். நாகை தொகுதியின் இளம் புயல் கருத்துக்களை உறக்கச் சொல்லும் சிம்ம குரலோடு வசிப்பது கன்னியாகுமரி என்றாலும் வாழ்வது நாகை மக்களுக்காக என வாழ்வியல், நடப்பியல், அரசியல், ஆன்மீகவியல் எதை கொடுத்தாலும் ஆர்ப்பரிக்கும் குரலால் அசத்தும் சகோதரர் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் என்பதற்கேற்ப வீடியோ ஜாக்கியாக உருவெடுத்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா என திரையில் ஜாக்கியாகி சவாரி செய்து தனக்கென தனிப்பாதை உருவாக்கி கொண்டிருக்கும் திரைக்கலைஞர் ரியோராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கவுண்டமணி செந்தில், பார்த்திபன் வடிவேலு, விவேக் செந்தில் முருகன் வரிசையில் உள்ளத்தின் சோகங்களை மற்றவருக்கு காட்டாமல் நகைச்சுவை உணர்வால் மற்றவர்களை நகைக்க வைத்து வாழ்வை சுவைக்க செய்யும் கலைஞர்களின் வரிசையில் வாழ்வில் நடைபெறும் பல சிக்கல்களை பரிதாபமாய் நடித்த பரிதாபங்களை நகைச்சுவையாய் வெளிப்படுத்தும் நகைச்சுவை கலைஞர்கள் முல்லை கோதண்டம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நெடுநேரம் காத்திருந்து வந்தவர்கள் கலைந்தாலும் காத்திருந்து நன்றி உரை கூற வந்திருக்கும் துணை காவல் கண்காணிப்பாளர் ரா வேணுகோபால் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். ராஜேந்திரோட ஃபேனா இருக்காருன்னு நினைக்கிறேன் சார் அவர். ஆமா, முத்தான சத்தான பித்தான எல்லாமே ஒரே ராஜேந்தர் டைலாக்லேயே வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு வரவேற்புரை வழங்கமைக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான தப்பாட்டம், பெண்களால் நடத்தப்படக்கூடிய பெண்களுக்கான ஒரு தப்பாட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 90வது வருஷத்துல இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலைகளை வந்து மக்களுக்காக கொண்டு போய் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலை நிகழ்ச்சி தான் இது. 2500க்கும் மேலான மேடைகளை இவங்க பார்த்திருக்காங்க. பல அயல் நாடுகளுக்கும் சென்று நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வை மையப்படுத்தி நமக்காக ஒரு அழகான கலை நிகழ்ச்சி, ஒரு பலத்த கைத்தட்டலோட மேடை கழிக்கலாம். பெண்கள் தப்பாட்டம் திண்டுக்கல் சக்தி போர்பறை அவர்களை வருக வருக என மேடைக்கு வரவேற்கிறோம். அறிவு திருவிழாவாம் புத்தக திருவிழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் கலை இலக்கிய ஆர்வலர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் திண்டுக்கல் சக்தி கலைஞர்களின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நல்ல புத்தகங்கள் நல்ல தோழர். ஒரு புத்தகத்தை நாம் படிக்க தொடங்கும் போது அது நம்முடன் உரையாட தொடங்குகின்றது. நாம் அறியாத உலகத்தையும் காட்டுகின்றது, அறிவூட்டுகின்றது, நம்மை பண்படுத்துகின்றது. இதே நோக்கத்துடன் எங்களது பாரம்பரியமான கலை நிகழ்ச்சியான பறை இசையுடன் ஆரம்பிக்க வருகிறோம்.
வாசிப்பை நேசிப்போம், வரலாற்றை படித்திடுவோம் என முழங்க வந்த பறை இந்த பறை. தலை குனிந்து படிப்பதெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே என முழங்க வந்த பறை இந்த பறை.
வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம், வாசிப்பை வாழ்வாக்குவோம் என முழங்க வந்த பறை இந்த பறை.